ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கடைசி கால யுத்தம், இந்த யுத்தத்திற்கு என்று ஆயத்தமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த விஷயங்களை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இது நமக்கு சொல்லுகிறது, கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற ஒரு சரியான பரிமாண ஆயத்தத்தின் ஊடாக நாம் கடந்து போகிறது தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பங்கு, பணி என்று நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். இந்த பணிகளை நாம் சரியாக நிறைவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால யுத்தத்திலே பூரண வெற்றியை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி கால ஆயத்தம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆழமான வேதத்தில் தியானத்தின் ஊடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் வெளியரங்கமான ஆயத்தம் என்கின்ற பணியிலும் அந்தரங்கமான ஆயத்தம் என்கிற பணியிலும் ஈடுபடுத்தப்பட வேண்டியது அவசியம். வெளியரங்கமான ஆயத்தத்தினுடைய பணிகளை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். ஆனால் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய அந்தரங்கமான ஆயத்தத்தின் நிலை. இந்த அந்தரங்கமான ஆயத்தத்தில் அவன் சரியான ஆயுதங்களை தன் வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5 வாசிக்க கேளுங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இல்லை, அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வண்ணமாய் சீராக்கப்பட்ட ஆயுதங்கள். இவைகளினால் நாங்கள் எல்லா விதமான அரண்களை தகர்க்கத்தக்கதான வலிமையுள்ள ஆயுதங்களாய் நாங்கள் இவைகளை உருவாக்கி கொண்டு வருகிறோம் என்கிற வார்த்தையினுடைய அடிப்படையிலே பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு விதமான சாத்தானுடைய ஆவியை அல்ல, ஒரு விதமான போர் முனையை அல்ல, ஒரு விதமான தன்மையை அல்ல. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல சாத்தானுடைய மொத்த ராஜ்யத்தின் அரண்களை தகர்க்கவே நாம் நம்முடைய ஆயுதங்களை பிரயோகப்படுத்த வேண்டும் என்கிற வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் மையப்படுத்தி பேச துவங்குகின்றார். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான சாத்தானோடு கூட யுத்தம் செய்து ஒவ்வொரு விதமான பொல்லாத ஆவியினுடைய காரியங்களை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடியவனாய் அல்ல, அவன் ஒட்டு மொத்த தானியங்களையும் அழிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவன். அவனை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தக்கூடிய விதமே வித்தியாசமானது. வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஒரு தன்மை நிறைந்த ஒரு பொல்லாத ஆவியை அல்ல, பிசாசனுடைய ஒட்டு மொத்த கூட்டத்தை அழிக்கவே தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு தாவீது கோலியாத்தை அழித்த மாத்திரத்தில் பெலிஸ்தியனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி இஸ்ரவேலினுடைய வசமாய் மாற்றப்பட்டதோ, அதே போல எழும்பி வரக்கூடிய சாத்தானுடைய ஆயுதங்களை நீங்கள் தாக்கும் பொழுது சாத்தானுடைய ஒட்டு மொத்த ராஜ்யமும் மெய்யாகவே தலைகீழாய் கீழே விழ வேண்டியது அவசியம். அந்த அளவிற்கு நம்முடைய தாக்குதல்களின் விகிதம் அல்லது வீதம் அதிகமாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. சாத்தானுடைய அரண்களை உடைய பண்ணக்கூடிய வழிமுறைகளை பற்றித்தான் நம்முடைய தியானத்திலே ஆழமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு வருகின்றோம். சாத்தானுடைய அரண்கள் என்றால் என்ன? சில விதமான அரண்களை போன முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சாத்தானுடைய மற்றும் சில விதமான அரண்களை நாம் பார்க்க வேண்டும். என்னென்ன விதமான காரியங்களை சாத்தான் மையப்படுத்தி அந்த அரணிப்பான கோட்டைகளை நின்று தன்னுடைய வல்லமையான ஆயுதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அநேகம் பிசாசின் கூட்டங்களை சாத்தான் ஏவி மனு குலங்கள் யாவற்றையும் வஞ்சிக்கும்படி காரியங்களை உருவாக்குகிறான். இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவாய் உணர வேண்டியது அவசியம். ஒரு தரமான சாத்தானுடைய காரியங்களை குறிவைத்து தாக்கக்கூடியவனாய் அல்ல. சாத்தானுடைய ஒட்டு மொத்த அரணிப்பான தன்மை எங்கே இருக்கிறது? சாத்தானுடைய ஒட்டு மொத்தமான அரணிப்பான கூட்டம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது?
இவைகளை குறிவைத்து தாக்கி அவனுடைய எல்லா விதமான காரியங்களை அதமாக்க வேண்டும். இதுதான் கடைசி கால யுத்த வீரனுக்குரிய அடையாளம் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் மெய்யாகவே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இந்த சாத்தானுடைய முதல் அரணாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அரண் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு வரக்கூடியவைகள் எல்லாம் ஆழமான சத்தியங்களாக இருக்கிறபடியினால நீங்கள் ஜெபத்தோடு கூட கேட்கும் பொழுது மட்டும்தான் இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையில்லாமல் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12 முதல் 17 வரை. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவைகளே கலிகூருங்கள். நீங்கள் கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் அவன் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்திற்று. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி அந்த பாம்பினுடைய முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்திலே உள்ள தன்னிடத்திற்கு அவள் பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன்னுடைய வாயிலே இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன்னுடைய வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலே இருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கிற்று. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சாத்தானுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரண் என்கிறது எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? ஒரு காரியம் நிறுத்தப்படுகிறது உண்டானால் சாத்தான் அந்த விஷயத்திலே அப்படி நின்று போகிறது இல்லை. வேறொரு காரியத்தை உடனே யோசித்து அதற்கு ஏற்ற தந்திரங்களை அடுத்ததாய் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த காரியம் ஒருவேளை தடுத்து நிறுத்தப்படுகிறது உண்டானால் சாத்தான் அந்த இடத்துல நின்று போகிறது இல்லை. வேறொரு விஷயத்தை பயன்படுத்தி சாத்தான் வஞ்சிக்கும்படி எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நிலை என்றால் என்ன என்கிறதை பற்றி வேதம் சொல்கிறது. சாத்தானுடைய வேகம் என்கிறதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சாத்தான் ஒரு காரியம் நிறுத்தப்பட்ட மாத்திரத்தில் அந்த இடத்தில் நின்று யோசித்து இனி என்ன காரியங்களை நாம் செய்ய முடியும், நம்முடைய எல்லா விதமான அந்த உத்திகள் யாவற்றையும் மெய்யாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாத்தான் திகட்டி போகிறது இல்லை. வேறொரு யுத்தியை அவன் கையாண்டு உடனே அடுத்த பரிமாணத்தை நோக்கி முயற்சியின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். பாம்பை பற்றி நல்ல ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். பாம்பானது ஒரு புற்றுக்குள் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். புற்றுக்குள் அப்படி தன்னுடைய தலையை உள்ளே அதாவது அந்த புற்றுக்குள்ளாக உள்ளே அமிழ்த்தி உள்ளே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தலை தான் கீழே போயிட்டு இருக்கு என்று சொல்லி நினைத்து ஒருவேளை ஒரு மனிதன் அந்த புற்றுக்குள் தன்னுடைய கரங்களை விட்டு பாம்பினுடைய உடம்பை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ள புற்றுக்குள்ள கையை விட்டுட்டானா என்ன நடக்கும் பாருங்க. இந்த தலை கீழே போகக்கூடிய தலை உடனே அப்படி மேலே தூக்கி கொள்ளும்.
அந்த உடல் மட்டும் கீழே இறங்கி கொண்டே இருக்கும், தலை அப்படியே மேலே எழும்பி நின்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பாம்பினுடைய வேகம்னு சொல்லுவாங்க, பாம்பினுடைய விவேகம்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி காலத்தில் சர்ப்பத்தினுடைய விவேகம் அதிகம் தீவிரம் வாய்ந்தது. நீங்களும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் மின்னல் வேகத்திலே சாத்தான் இயங்குகிறதை பார்க்க முடியும். அவனுடைய இயக்கங்கள் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அதிக தீவிரமாய் கடந்து வருகிறதை நாம் மெய்யாகவே கண்கூடாய் பார்க்க முடியும். நம்ம நினைப்போம் சாத்தான் இப்படித்தான் வரப்போகிறான், சாத்தான் இந்த காரியங்களை மையப்படுத்தி அந்த காய்களை நகர்த்த போகிறான். இவைகளை யோசிக்கக்கூடிய நேரத்தில் வேறொரு பரிமாணத்தில் சாத்தான் இயங்கி தன்னுடைய வேகமான வேலைகளை செய்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நிர்மூலமாக்கி போடுகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் சாத்தானுடைய வேகத்தை சாத்தான் தன்னுடைய அரணாய் வைத்திருக்கிறான். எந்த மனிதனும் அந்த சாத்தானுடைய வேகத்தை யோசித்து பார்க்க முடியாத அதிகமான தீவிரமான வேகம் காண்பிக்கும் பொல்லாத சாத்தான். இவனை அடக்க வேண்டுமென்றால் உங்கள் வேகமும் என் வேகமும் கர்த்தராகிய தேவனுக்குள் அதிகரிக்க பண்ணப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் அதிக தீவிரமாய் ஏங்கினால் ஒழிய இந்த வேகம் வாய்ந்த பொல்லாத சாத்தானுடைய சத்துவங்களை அழித்து போட முடிகிறது இல்லை. நம்ம நினைக்கிறது மாதிரி சோம்பி திரியக்கூடிய ஜபங்கள், சோம்பி திரியக்கூடிய ஊழியங்கள், சோம்பி திரியக்கூடிய வேத வாக்கியங்களை பற்றியதான தியானங்கள், சோம்பி திரியக்கூடிய வேலைகள், சோம்பி திரியக்கூடிய கர்த்தருடைய பணிகள் என்று சொல்லி நீங்களும் நானும் சோம்பலா இருக்க சாத்தான் தன்னுடைய வேகத்தை அதிகரித்து ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாவற்றையும் தன்வசமாய் மாற பண்ண ஆரம்பித்து விடுவார். அவனுடைய வேகத்தை அறிந்து கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த சாத்தானுடைய வேகம் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அதிக வேகம் வாய்ந்தது, அதிக திறமை வாய்ந்தது, அதிக சக்தி வாய்ந்தது. நம்ம நினைப்போம் சாத்தானுடைய காரியம் இப்படித்தான் வருகிறது என்று சொல்லி அவனுடைய வேகம் நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அதிக தீவிரமான வேகம் வாய்ந்தவனாய் தன்னுடைய வேலைகளை துரித கதியாய் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்தெந்த விஷயத்தில் சாத்தான் தன்னுடைய வேகத்தை அதிகரிக்க பண்ண ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். சாத்தானுடைய வேகம் சில வேலைகளிலே அதிக தீவிரமாய் நீங்கள் யோசிக்கிறதற்கு முன்பதாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு அதிக தீவிரமான வேகம் காண்பிக்கும் பொல்லாத பிசாசு. இந்த இடத்தை தான் குறி வைத்து தாக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானுடைய வேகம் எந்தெந்த காரியத்தில் காண்பிக்கப்படுகிறது என்று சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது அதிகாரம் 13வது வசனத்திலும் அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேளுங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசு உங்களை தம்முடைய கிருபையினால் ரட்சித்தார், தம்முடைய கிருபையினால் மீட்டார். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாய் அந்த கிருபைகளை மறந்து வேறொரு காரியத்தை நோக்கி உங்களுடைய மனதை திருப்புகிறதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்படி என்றால் பிசாசுனுடைய வேகம் எப்படி இருக்கிறது பாருங்க. இப்பதான் கர்த்தராகிய தேவனுடைய அன்பை ருசித்தான், இப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை தன்னுடைய கண்களினால் கண்டான், இப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை தன்னுடைய காதுகளினால் கேட்டான், தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தான். ஆனால் இத்தனை சீக்கிரம் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை துறந்து வேறொரு மார்க்கத்தை பற்றி பின்பற்றி போகிறதற்கு காரணம் என்ன? சாத்தானுடைய தீவிரமான ஓட்டம், தீவிரமான வேகம். சாத்தான் அதிக தீவிரமாய் இயங்கி நீயும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் அதிக தீவிரமாய் கர்த்தரை விட்டு விலகக்கூடிய மார்க்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசி பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 106வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை அவர்கள் மறந்து போனார்கள். கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், அவ்வளவு நேரம் கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய மகா பெரிய பிரசன்னத்தின் மகிமை அவருடைய கண்கள் கண்கூடாய் பார்க்க துவங்கிற்று. மேலே அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை சுற்றிலும் மேக ஸ்தம்பமாய் நின்று கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்த அந்த கண்மலையாகிய கர்த்தரை சீக்கிரமாய் அவர்கள் மறந்து போனார்கள்.
சாத்தானுடைய இயக்கம் நீங்களும் நானும் யோசிக்கிறதை போல அல்ல. கர்த்தரை விட்டு உங்களை திரும்ப பண்ணக்கூடிய விஷயத்துல, கர்த்தரை விட்டு உங்களை விலக்கக்கூடிய விஷயத்துல அவன் அதிக தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறான். எங்கே இந்த மனிதனை விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவன் எங்கே கர்த்தராகிய தேவனுடைய வசமாய் மெய்யாகவே கடந்து போய்விடுவானோ, எங்கே இந்த மனிதனை ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையான காரியங்களை விட்டு நாம் திசை திருப்பக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நாம் சோம்பித்திருக்கிறது உண்டானால், மீண்டும் கர்த்தராகிய தேவனை இருக பற்றி விடுவானே என்கின்ற விஷயத்திலே சாத்தான் அதிக வேகம் காண்பிக்க துவங்குகிறான். நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு வேட்டைக்காரன் ஒருவன் வேட்டையாடும்படிக்காக போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேட்டையாடக்கூடிய மனிதன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியினால சில குருவிகளை மெய்யாகவே குறிவைத்து அவன் தாக்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாக்கக்கூடிய நேரத்தில் சில குருவிகள் அதாவது இருக்கக்கூடிய அந்த குருவிகள் மேலே அந்த குண்டு பட ஆரம்பித்ததுனால 2-3 குருவிகளின் மேலே பட்ட மாத்திரத்தில் குருவிகள் செத்து கீழே விழுந்து விட்டது. சில குருவிகள் பயத்தினால் கீழே விழுந்த குருவிகள் அந்த பயம் தெளிகிறதற்கு முன்பதாக தத்தி தத்தி ஓட ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் யோசிங்க, இந்த வேட்டைக்காரன் எதை முதல் காரியம் பிடிப்பான் என்று பார்த்தால், தத்தி தத்தி ஓடக்கூடிய அந்த குருவிகள் இருக்கு பாருங்க, அதைத்தான் முதல் காரியம் பிடித்து தன்னுடைய கூட்டுக்குள்ளாக கழுத்தை முறித்து உள்ளே போடுகிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி சாத்தான் எதன் மேல் வேகம் காண்பிக்கிறான்? கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களிலே எங்கும் அங்கும் நிற்கக்கூடிய மனிதன், கொஞ்சம் டைலமாவாக காணப்படக்கூடிய ஒரு மனிதன், லேசான விசுவாசம், இப்பதான் கர்த்தராகிய தேவனை பற்றக்கூடிய சின்ன ஒரு உணர்வு, இப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு வரக்கூடிய எழுப்புதல். இந்த செய்தியை கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு எழுப்புதல் வருது பார்த்தீங்களா? இந்த எழுப்புதல் வரக்கூடிய நேரத்தில் சாத்தான் தன்னுடைய வேகத்தை காண்பிக்க துவங்குகின்றான். தன்னுடைய மூர்க்கமான அதீதமான வேகத்தை காண்பிக்க துவங்கி இந்த அழைப்பை விட்டு நீ விலகி போகும்படியாய் உன்னை தன்வசமாய் இழுக்க அதிக தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதை. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஓட்டத்தை ஒரு முறை பெற்ற இந்த ஓட்டத்தினுடைய காரியத்தை நீ இழக்கிறது உண்டானால் இனி திரும்ப இந்த ஓட்டத்தின் காரியங்களின் ஊடாக கடந்து வருகிறது முடியாது. சாத்தான் அறிய ஆரம்பிச்சதுனால இப்படிப்பட்ட மக்களை குறிவைத்து சாத்தான் தாக்கும்படி கடந்து வருகின்றான். அவனுடைய வேகம், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தியை கேட்கிறாங்க, செய்தியை கேட்காத மனுஷனை விட்டுருவான், செய்தியை பற்றி அக்கறை இல்லாத இருக்கக்கூடிய மனுஷனை விட்டுருவான், செய்தியை பற்றி உணர்வில்லாத இருக்கக்கூடிய மனுஷனை விட்டுருவான், கேட்டு அந்த காரியங்கள் யாவற்றையும் மறக்கக்கூடிய மனுஷனை விட்டுருவான். ஆனால் இந்த செய்தியை கேட்டு எவனுடைய மனம் எழுப்புதல் அடைய ஆரம்பிக்கிறதோ அவனை வஞ்சிக்கும்படி தீவிரம் காண்பிக்க ஆரம்பிப்பான். எத்தனை முனைகளிலே தாக்குதல் நடத்தி இந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட முடியும், இந்த காரியங்களை அவனை விட்டு எப்படி நான் மெய்யாகவே திருப்ப முடியும், ஆவிக்குரிய காரியங்களை விட்டு அவனை நான் எப்படி வேறாக்க முடியும், இப்படி சாத்தான் அநேகம் விதமான காரியங்களை தீவிரமாக யோசித்து ஒன்றன் பின் ஒன்றாக காய்களை நகர்த்தி ஆவிக்குரிய எல்லா விதமான பலமான காரியங்களை பலமிழக்கும்படிக்காக செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஜாக்கிரதை. ஒரு வசனத்தை கேட்கக்கூடிய நீ ஒரு காரியத்தில் எழும்புகிறது உண்டானால் அந்த காரியத்தை நோக்கி தீவிரம் காண்பிச்சிடணும். கொஞ்சம் யோசிக்கிறது உண்டானால் சாத்தான் உடனே உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி தன் வசமாக இழுத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். சாத்தானுடைய வேகம் நீயும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் அதிகமான வேகமாய் காண்பிக்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார்? அவனுடைய வேகம் சார்ந்த, கர்த்தரை விட்டு விலக்கக்கூடிய வேகம் சார்ந்த கிரியைகளை நோக்கி உன்னுடைய குறிகளை வைத்து தாக்கு. எத்தனை ஆவிக்குரிய மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு எழுப்புதல் பெற முடியாமல் அவர்கள் தவிக்கும்படிக்கான கிரியைகளை சாத்தான் உருவாக்கி கொண்டு வருகிறான். அவனுடைய அரணிப்பான பண்டசாலை நோக்கி குறிவைத்து அடித்து நிர்மூலமாக்கி என்று கர்த்தர் தம்முடைய வேதத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது காரியமாக சாத்தானுடைய இந்த வேகம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27 முதல் 30 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிங்கள். யோவான் 13வது அதிகாரம் 27 முதல் 30 வரை வாசிக்க கேளுங்கள். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்
என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடன் புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பாருங்க, அதே அதிகாரத்தில் 32வது வசனத்தையும் வாசிச்சுங்க. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்ததால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது? யோவான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தியிலே உட்கார்ந்து இருக்கின்றார். யூதாஸ் காரியோத்தை பார்த்து துணிக்கை அவனுடைய கரங்களிலே கொடுத்து, நீ போய் காரியங்களை சீக்கிரமாய் நடப்பி யூதாஸ் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகின்றார். இந்த வார்த்தையினுடைய கருத்தை மற்ற எந்த சீஷர்களும் உணரல. எந்த மனிதனுக்கு அது தெரியாது. ஆனால் இயேசுவுக்கும் யூதாசுக்கும் மட்டும் தெரியும். யூதாசு சாத்தானுடைய வசமாய் மாற்றப்பட்டு விட்டான். சாத்தானுக்கு தன்னுடைய மனதை திறந்து கொடுத்து விட்டான். இனி சாத்தானுடைய வேலை அவனுடைய வாழ்க்கையை துவங்க போகிறது. துணிக்கையை தோய்த்து அந்த யூதாசனுடைய கரங்களிலே கொடுத்து யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின மாத்திரத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், செய்ய வேண்டியவைகளை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கணும் யூதாசுக்கு? எல்லாரும் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே தன்னை பார்த்து இயேசு சொல்லுகின்றார். தான் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையை கண்ட இயேசு என்னை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பாவத்தினுடைய காரியங்களை கர்த்தராகிய தேவன் சுட்டி காண்பிக்கின்றார். உடனே அவன் அழுதிருக்கணும். உடனே அவன் மனம் திரும்பி இருக்கணும். ஐயோ ஆண்டவரை, உம்மை நான் காட்டிக் கொடுக்கும்படிக்காக என்னுடைய மனதிற்குள் பிசாசானவனுக்கு நான் இடம் கொடுத்தது உண்டு. என்னை மன்னியும். நான் கூலி பொருந்தி உம்மை காட்டிக் கொடுக்கும்படியான வேலைக்கான காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தது உண்டு. என்னை மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய காலில் விழுந்திருக்கணும். ஆனால் துணிக்கையை வாங்கின உடனே இயேசு சொன்னார், செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் துணிக்கையை இந்த யூதாஸ் வாங்கின மாத்திரத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். அவன் உடனே இயேசுவை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். அந்த நேரத்தில் இந்த யூதாஸை சாத்தான் யோசிக்க விடல. எங்க ஒருவேளை யோசிச்சுட்டா இந்த உணர்வு அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுவிடுமோ, இந்த உணர்வை திரும்ப தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுவிட்டு இயேசுனுடைய கால்களிலே விழுந்து எங்கே யூதாஸ் மன்னிப்பை பெற்று ஆண்டவராகிய தேவனை காட்டிக் கொடுக்கக்கூடிய பணியை விட்டு மனம் திரும்பி விடுவானோ, சாத்தான் சீக்கிரமாய் கிரியைகளை நடப்பிக்க துவங்கினார். அடுத்த வார்த்தையில் இயேசு சொல்லுகின்றார், பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய என்னை மகிமைப்படுத்தும் வேளை சீக்கிரமாய் வந்துவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ சாத்தானுடைய வசமாய் ஒப்புக் கொடுக்கும்படிக்காக சாத்தான் தன்னுடைய வேலைகளை தீவிரமாய் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த யூதாசை நான் மெய்யாகவே சுட்டி காண்பித்தேன். அவனுடைய பாவத்துடைய நிலைகளை சுட்டி காண்பித்து அவனுடைய கரங்களிலே துணிக்கையை தோய்த்து கொளுத்த மாத்திரத்தில் அவன் சீக்கிரமாய் புறப்பட்டு போய்விட்டான். அடுத்தது என்ன நடக்க போகிறது? பிதாவாகிய தேவனால் மகிமைப்படுத்தப்படக்கூடிய வேளைக்கு நேராக இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய வேளை சீக்கிரமாய் வருகிறது என்று பொருள். சாத்தானுடைய இரண்டாவது சீக்கிரமான வேலை என்ன தெரியுமா? இயேசுவை அழிய பண்ணக்கூடிய வேலை. இயேசுவை நம் வாழ்க்கையை விட்டு இழுக்கக்கூடிய ஒரு வேலை. ஆண்டவராகிய தேவனும் நீயும் பிணைந்திருக்கக்கூடிய காரியங்களில் நின்று உன்னையும் தேவனையும் வேறு பிரிக்கக்கூடிய வேலையிலே சாத்தான் தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கின்றான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனை இழக்க செய்யக்கூடிய வழிமுறைகளிலே ஏதாகிலும் ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது உண்டானால் சாத்தான் கர்த்தராகிய தேவனை விட்டு அந்த மனிதனை மெய்யாகவே திசை திருப்பக்கூடிய பணியிலே தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறான். எங்கே அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து விடுவானோ, எங்கே மீண்டும் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு விடுவானோ, எங்கே ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமையை திரும்ப தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வானோ, சாத்தான் தீவிரமாய் இயங்கி அவனை யோசிக்கவே விடாத காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். இந்த கடைசி காலங்களில்
எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையினால் கட்டுண்டு போயிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய காரியங்களை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியல, அவர்களுடைய நிலைகளை அவர்களாலே அறிந்து கொள்ள முடியல, அவர்களுடைய தன்மைகள் அவங்க எங்க நிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியல, அவங்க எங்க ஓடுறாங்க அவங்களுக்கே தெரியல, எதை நோக்கி அவர்கள் கடந்து போகிறார்கள் தெரியல, எதை பற்றி பேசுறாங்க தெரியல, எதை பற்றி அவர்கள் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் தெரியல. காரணம், சாத்தானுடைய தீவிரமான வேகம் அவருடைய வாழ்க்கையிலே வந்து கர்த்தரையும் அவர்களையும் திசை திருப்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய நிலைகளை பாருங்க. யாரும் விழுந்து போகிறதற்காக இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் ஆண்டவராக தேவனை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக கர்த்தராக தேவனை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தரை விட்டு அவர்கள் விழுந்து போகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அறியாத வேறொரு மார்க்கங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறதன் காரணம் என்ன? ஆண்டவராக தேவன் கற்பியாத அநேகம் காரியங்களை தங்களுடைய சொந்த கருத்துக்களை ஜனங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து பேசுகிறதன் காரணம் என்ன? பொல்லாத சாத்தான் கர்த்தரை விட்டு அவர்களை மெய்யாகவே பிரித்து விட்டார். பிரிக்கக்கூடிய விஷயத்தில் வேகம் காண்பிக்கும் சாத்தான். அவர்கள் எதை நோக்கி போகிறார்கள், எதை நோக்கி பேசுகிறார்கள், எதை நோக்கி காய்களை நகர்த்துகிறார்கள், யார் அவர்களுடைய ஆண்டவர் என்கிறதை உணர முடியாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். யூதாசுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு இமை பொழுதை கூட சாத்தான் கொடுக்கவே இல்லை. பாருங்களேன், அந்த பகுதி நீங்க வீட்டில் நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அந்த பகுதியில் சாத்தான் யூதாசுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் தருணம் கொடுத்தான்னு பாருங்க. கொஞ்சம் கூட தருணமே கொடுக்காம எந்த காரியத்தை சாத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று வேகம் காண்பித்தானோ, இந்த துணிக்கையை தோத்து யூதாசனுடைய கரங்களிலே கொடுத்த மாத்திரத்தில் அடுத்த செகண்ட்ல கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போடுங்க பாருங்க, அவன் துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் உள்ளே போயிட்டான். சாத்தானுடைய வேலை துவங்கியாகி விட்டது. ஆண்டவராகிய தேவனை விட்டு வேறு பிரித்து அவனை அப்படியே இழுத்து கொண்டு போய் அவனை மெய்யாகவே கொலை செய்யும்படிக்காக காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுடைய வேகம் கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் அதிக தீவிரம் காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்களின் நிமித்தமாக எத்தனை ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? அவர்களே அறியாமல் கர்த்தராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கைகளை எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது தங்களை விட்டு தேவன் போயிட்டாரு, ஆண்டவராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய சாத்தானுடைய அரண்களை, அவனுடைய வேகம் சார்ந்த கிரியைகளை குறிவைத்து தாக்கும்படிக்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சாத்தானுடைய வேகம் சார்ந்த இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, யார் யாரெல்லாம் பொல்லாத சாத்தான் குறிவைக்கும்படிக்காக தன்னுடைய வேகமான ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தராகிய தேவனுடைய கடைசி கால அந்த எழுப்புதல் வீரனே, கடைசி கால யுத்த வீரனை, நீ எழும்பி சாத்தானுடைய வேகங்கள் எல்லாவற்றையும் துவங்கக்கூடிய அந்த அரணிப்பான பட்டணங்களை அழிக்கும்படிக்காக புறப்பட்டு போ என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். தன்னுடைய காய்களை நகர்த்தும் வேகத்தை காண்பிக்கும் சாத்தானுடைய வேகத்தை மட்டுப்படுத்த இதோ உன்னை கர்த்தராகிய தேவன் எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். நீதான் எழும்பி சாத்தானுடைய வேகங்களை தடுக்க வேண்டும், சாத்தானுடைய காரியங்களை உடைக்க வேண்டும். தேவனை விட்டு மெய்யாகவே ஜனங்களை வேறு பிரிக்கத்தக்கதாக, தேவனுடைய காரியங்களை விட்டு ஜனங்களுடைய மனதை மெய்யாகவே திசை திருப்பும்படியாக வேகம் காண்பிக்கும் சாத்தானுடைய வேகத்தை தடுக்க நீதான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது காரியம், சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவதைப் போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு இடுகிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொள்ளுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். குதிரைகளின் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே நீங்கள் ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். நீங்கள் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்தக்கூடியவர்களும் வேகமாய் உங்களை அவர்கள் துரத்துவார்கள்.
நீங்களும் நானும் சிந்திக்க முடியாத அளவிற்கு உங்களை துரத்தும் சாத்தான் தீவிரமாய் வேகமாய் உங்களை துரத்தி கொண்டு வருவான். எந்த பக்கம் திரும்பலாம் உன்னால யோசிக்க கூட முடியாது. எந்த பக்கம் ஓடலாம், சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நான் தப்புவிக்கப்படக்கூடிய வழிமுறை என்ன, எந்த இடத்துல போனால் சாத்தானுடைய காரியங்களில் நின்று நான் மெய்யாகவே காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி உங்களை யோசிக்கிறதற்கு சாத்தான் இடமிட மாட்டான். சாத்தானுடைய வேகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் மெய்யாகவே மாற பண்ண முடியும். ஒரு முறை ஒரு வாலிபனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த வாலிபன் தற்கொலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தான். ஒரு சரியான நேரத்தில் நான் அவனை போய் பார்த்துட்டேன், சந்திச்சிட்டேன். அவனோடு கூட பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்னோடு கூட பேசும் பொழுது நான் அவனிடத்தில் ஒரு வார்த்தையை விதமாய் கேட்டேன். தற்கொலை பண்ணுகிறதுக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இந்த உலகத்திலே எல்லா விதமான காரியங்களையும் சாதிக்க நம்மளால முடியும். ஒருவேளை இன்னைக்கு முடியலன்னா கூட இனி ஒரு நாள் நமக்கென்று கொடுக்கப்படுமே, அந்த நாள் வரைக்கும் ஏன் காத்திருக்க மனமில்லாமல் போயிற்று என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தும் சில வார்த்தைகளை பேசின பொழுது அவன் பேசின முதல் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்னான், என்னால் யோசிக்கவே முடியல, என்னால் சிந்திக்கவே முடியல, என்னுடைய மனம் எல்லாம் கட்டுண்டதை போல, தற்கொலை ஒன்றுதான் இதற்கு வழி, சாவு ஒன்றுதான் இதற்கு வழி, இந்த காரியங்களிலே சாவை தவிர்த்து வேறு ஒரு மார்க்கமும் இல்லை. நானும் யோசித்து 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 பார்க்கும்படி என்னுடைய மனதை நான் பிரயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் எனக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் வரல. சாவு 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 என்று சொல்லக்கூடிய அந்த நினைவுதான் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தது. சாத்தானுடைய போராட்டங்கள் அதிக தீவிரமான போராட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னை அவன் யோசிக்க விடாமல், சிந்திக்க விடாமல் உன்னுடைய நினைவுகளை அவன் கட்ட துவங்க ஆரம்பிச்சிடான். உன்னுடைய எண்ணங்களை கட்ட துவங்க ஆரம்பிச்சான். தீவிரமாய் வேகமாய் இயங்கி உன்னுடைய நினைவுகளை கட்டி தன்னுடைய சொந்த நினைவுகளை தன்னுடைய வேகத்தினால் உனக்குள் உள்ளே மெய்யாகவே பிரவேசிக்க பண்ண ஆரம்பிச்சான். எத்தனை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட ஜனங்கள், சின்ன விஷயத்திற்காக, சின்ன ஒரு காரியத்திற்காக, சின்ன ஒரு பிரச்சனைக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட மக்கள் உண்டு. சின்ன ஒரே ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருந்தா நாளைக்கு அந்த பிரச்சனை சரியா போயிடும், நாளை கழித்து அந்த பிரச்சனை சரியா போயிடும். ஆனால் அந்த பிரச்சனைகளை பெரிய காரியமாக நினைவிலே கொண்டு வந்தது எது என்றால், நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே கெடுக்கும்படி கிரிகளை நடப்பிக்கக்கூடிய, வேகமாக காணப்படக்கூடிய கிரிகளை நடப்பிக்கும் சாத்தானுடைய கிரிகள் உன்னுடைய நினைவுகளை ஒட்டுமொத்தமாய் கட்ட ஆரம்பிச்சிருது. எந்த மனிதனையும் யோசிக்க விடாமல், இப்பொழுது இந்த கடைசி காலங்களில் நீயும் நானும் யோசிக்க விடாமல் கிரியைகளை நடப்பிக்கிறது எது? உன்னையும் என்னையும் கிரியை செய்ய விடாமல் தடுக்கிறது எது? ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதும் எழுப்புதல் நமக்குள் வருகிறது. இந்த எழுப்புதலை பெற்று நாம் யோசிக்கிறோம், இனி நான் யுத்த சேனையா எழும்பணும், இனி நான் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்கணும், நான் ஜெபிக்கணும், ஊழியம் பார்க்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், கடைசி கால யுத்த வீரனா எழும்ப வேண்டும். இந்த காரியங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது எது என்றால், உன் யோசனைகளை அபத்தமாக்கும் சாத்தானுடைய வேகம் உன் யோசனையின் வேகத்தை காட்டிலும் அதிக தீவிரமாய் வருகிறது. அதனால்தான் மனிதனால் கிரியைகளை நடப்பிக்க முடியாமல் சகல சூழ்நிலைகளையும் கண்டு தான் நின்ற இடத்தில் அப்படி நின்று கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறான். இயங்கக்கூடிய கிறிஸ்தவனா இல்ல, இயங்க அவனால முடியல. பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் எழும்புகின்றான், சாத்தானுடைய யோசனைகள் வந்த மாத்திரத்தில் திரும்ப உட்கார்ந்துறான். மறுபடியும் அடுத்த ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எழும்புகின்றார், திரும்ப சாத்தானுடைய வேகம் எடுக்கும் பொழுது மறுபடியும் உட்கார்ந்துறான். அதனால் தான் அவனுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய முடிகிறதில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது பொல்லாத சாத்தானை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? சாத்தான் எந்தெந்த விஷயத்தில் வேகம் காண்பிக்கிறான், எந்தெந்த விஷயத்திலே உன்னையும் என்னையும் இயங்க விடாத கிரியைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான், அவன் வேகம் காண்பிக்கும் அவனுடைய அரணான பட்டணங்களை நொறுக்கி போடத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவனுடைய அரணிப்பான கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தானுடைய தீவிரமான வேகம் காண்பிக்கும் காரியம் எந்தெந்த விஷயத்திலே நீயும் நானும் இயங்க முடியாத அளவிற்கு, எந்தெந்த விஷயத்தை நான் செய்த உடன்படிக்கையை நான் நிலைப்படுத்த முடியாத அளவிற்கு, கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நான் மெய்யாகவே இயங்க முடியாத அளவிற்கு சாத்தான் எங்கெங்கெல்லாம் வேகம் காண்பிக்கிறானோ அவனுடைய வேகத்தை தடுக்கவே, அவனுடைய வேகத்தை உடைய பண்ணவே தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய அரண் அவனுடைய வேகத்திலே அமைந்திருக்கிறது. யோசிக்க முடியாத தருணங்களை தராத சாத்தானுடைய வேகம், இந்த வேகத்தை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சாத்தானை நீ முதல் காரியம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசித்தது உண்டு. சின்ன வயதிலே, ஆரம்ப நாட்களிலே காடுகளிலே காணப்படக்கூடிய சில செந்நாய்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான நாய்களை பற்றி சொல்லுவார்கள்.
இந்த செந்நாய்கள் என்கிறது கூட்டமாய் வருகிறது உண்டானால் பெரிய யானைகள் கூட இந்த நாய்களுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிருமா. அந்த கூட்டம் வரக்கூடிய கூட்டங்கள் ஏறக்குறைய, அதாவது ஒன்று ரெண்டு கூட்டமாக வருகிறதில்லை, 1-2 நாய்கள் சேர்ந்து வருகிறதில்லை. அது வரக்கூடிய கூட்டங்கள் ஏறக்குறைய 1000, 2000, 5000 நாய்கள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து வந்துருமா. இந்த நாய்களுடைய கூட்டத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் யானைகளை பயந்து ஓடிடுமா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு வாசிக்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் வாசித்தது, அந்த நாய்கள் இப்படிப்பட்ட ஒரு யானையோ ஒரு மானையோ அல்லது ஏதாகிலும் ஒரு விலங்கையோ சூழ்ந்து கொள்கிறது உண்டானால் அந்த விலங்குகள் யோசிக்கிறதுக்கு இடம் அளியாத அளவிற்கு இந்த நாய்கள் என்ன செய்யுமா, பந்துகளைப் போல தன்னுடைய உருவத்தை அப்படி சுருட்டி கொண்டு ஒவ்வொரு நாயாக எழும்பி யானையினுடைய முகத்திலே மோதி அடித்து கீழே வந்து விழுந்துருமா. ஒரு நாய் அடிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு நாய் அந்த பக்கத்திலிருந்து வந்து இந்த பக்கத்திலிருந்து இந்த யானை அப்படி சுற்றி கொஞ்ச நேரத்தில் இந்த யானை அப்படி பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். பலவீனப்பட்டு அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. சில நாய்கள் அப்படி யானையினுடைய முதுகிலே ஏறும். யானை தட்டி வீழ்த்தக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மத்தகத்தை நோக்கி மோதக்கூடிய நாய்கள், துதிக்கையை நோக்கி மோதக்கூடிய நாய்கள், நேராக தன்னுடைய கண்களுக்கு நேராக மோதக்கூடிய நாய்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த யானை தடுமாறி போகக்கூடிய நேரத்தில் யானையின் மேல் ஏறி நாய்கள் கடித்து குதற ஆரம்பிச்சிருவான். சாத்தானும் அப்படித்தான், நம்மை யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டான். எந்த இடத்திலிருந்து தாக்கினால் அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண முடியும். ஒரு முனை எல்லா இடங்களிலும் சுற்றி நின்று தாக்கக்கூடிய சாத்தான். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சாத்தான் சுற்றி நின்று தாக்கக்கூடிய ஒவ்வொரு சாத்தானையும் பார்த்து நீ போராடக்கூடியவனாய் அல்ல. சாத்தான் கிளம்பி வரக்கூடிய அவனுடைய பண்டசாலை என்று அழைக்கப்படக்கூடிய அரணிப்பான கோட்டை எங்கே இருக்கிறது, அவனுடைய வேகம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது, அவன் உன்னையும் என்னையும் யோசிக்க விடாமல் எங்கிருந்து தன்னுடைய காரியங்களை உருவாக்குகிறார், அந்த அரணை போய் தாக்கு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இனி அவன் சாத்தான் இயங்கும்படி எழுந்திருக்கவே கூடாத அளவிற்காக, இயங்கும்படி ஓடவே முடியாத அளவிற்காக சாத்தானுடைய எல்லா வலிமைகளையும் அதமாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுடைய வேகத்தை தடுக்க, சாத்தானுடைய ஓட்டத்தை நிர்மூலமாக்க, சாத்தானுடைய துரிதமான இயக்கங்களை உடைய பண்ணவே தேவன் உன்னை யுத்த வீரனாய் எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீ எழும்பி சாத்தானுடைய இந்த வேகம் என்று அழைக்கப்படக்கூடிய அவனுடைய அரண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2வது அரணை பற்றி பாருங்கள். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அவைகள் அற்புதங்களை செய்கின்ற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. கடைசி நாட்களில் எழும்பக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த சாத்தானுடைய அடுத்த அரண் என்ன என்றால், நீங்களும் நானும் யோசிக்க முடியாத பெரிய அற்புதங்களை உருவாக்கும் செயல். பெரிய அற்புதங்கள் என்று சொல்லக்கூடிய செயல்கள் நாம் நம்முடைய மனதிலே யோசிக்க முடியாத பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடிய தன்மையிலே மெய்யாகவே பேசப்படக்கூடிய காரியங்களிலே ஒன்று. இந்த கடைசி நாட்களில் அற்புதங்கள் என்கிற பேரில் எத்தனை காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு எத்தனையோ அதிசயமான காரியங்கள் உருவாக்கப்பட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலைகளை இந்த கடைசி நாட்களில் பொல்லாத சாத்தான் இந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரை போல இமிடேஷன் பண்ணக்கூடிய, கர்த்தரை போல மெய்யாகவே மக்களுக்கு முன்பதாக அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த சாத்தானுடைய ஆயுதங்களை தாக்கக்கூடிய 2வது பொறுப்பை தேவன் உன் கரங்களிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். சாத்தானுடைய அற்புதம் எப்படிப்பட்டது? கர்த்தரை போலவே அவனும் பெரிய பெரிய அற்புதங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே என்கின்ற மனிதன் பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக மோசேயை கர்த்தராகிய தேவன் அழைத்து அனுப்பி மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ போய் பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று பேசு மோசே, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படிக்காக போக வேண்டும், நீ அவர்களை போகவிட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசு. பார்வோன் மெய்யாகவே இந்த வார்த்தைக்கு இணங்காமல் அவன் அந்த காரியங்களை மறுத்து பேசு
அப்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நீ அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்து என் நாமத்தை நீ அவனுக்கு முன்பதாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். நடந்த காரியத்தின்படி மோசே என்கிற மனிதன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். யாத்திராகம புத்தகத்தில் 7வது அதிகாரம் 9 முதல் 11 வரை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. யாத்திராகமும் 7வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிக்க கேளுங்கள். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக நீ போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் தன்னுடைய கோலை அவன் போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளிலும் சூனியக்காரரிலும் அழைப்பித்தான். எகிப்திலே காணப்படக்கூடிய மந்திரவாதிகளும் தங்களுடைய மந்திர வித்தையினால் அப்படியே செய்தார்கள். இந்த இடத்திலே கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை உருவாக்குகின்றார். கர்த்தராகிய தேவன் இந்த கோலை மெய்யாகவே தரையிலே போடு ஆரோன், இது தரையிலே பட்ட மாத்திரத்திலே சர்ப்பமாய் மாற்றப்படும் என்று கர்த்தர் பேசினார். இந்த காரியங்களை கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி மோசேயும் ஆரோனும் செய்த பொழுது எகிப்திலே காணப்படக்கூடிய மந்திரவாதிகளை பார்வோன் அழைப்பித்தான். அவர்களும் அதே விதமான காரியங்களை உருவாக்கினாங்க. இப்ப வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை போலவே சாத்தானும் அநேகம் அற்புதங்களை உருவாக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களை உருவாக்க துவங்குகிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களையும் மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக கடைசி நாட்களில் அற்புதங்கள் என்கிற பேரில், அதிசயங்கள் என்கிற பேரில் ஆண்டவராக தேவன் காண்பிக்கக்கூடிய மகா பெரிய உன்னதமான காரியங்கள் என்கின்ற அடிப்படையினுடைய பேரில் பெரிய பெரிய அடையாளங்களை அற்புதங்களை பொல்லாத சாத்தானும் உருவாக்க ஆரம்பிக்கின்றான். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பண்டசாலையும் குறிவைத்து தாக்கு. கர்த்தராகிய தேவனை மெய்யாகவே மக்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் காணப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதை திசை திருப்ப பண்ணக்கூடிய சாத்தானுடைய இந்த தந்திரமான ஆயுதங்களின் பண்டசாலையை தூள் தூளாக்கு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கடைசி காலங்களில் ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய சாத்தான் அற்புதங்கள் என்கிற பேர்ல எத்தனை வஞ்சனைகளை உருவாக்குகிறான் பாருங்கள். எத்தனை மாய உபாய தந்திரங்களை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்காக, கர்த்தராகிய தேவனை அலட்சியப்படுத்தக்கூடிய அளவிற்காக இந்த மாய உபாய தந்திரங்கள், மந்திரங்கள், பொல்லாத காரியங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய மக்களை கர்த்தரை விட்டு திசை திருப்ப துவங்க ஆரம்பிக்கிறது. எது கர்த்தருடைய காரியம், எது சாத்தானுடைய காரியம் மக்களால் இனம் பிரித்து காண்பிக்கப்பட முடியல. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்களை கெட்டுப்போக பண்ணவே தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த சாத்தானுடைய அற்புதங்கள் என்கின்ற இந்த பண்டசாலையை நோக்கி குறிவைத்து தாக்கி அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் அழித்து போடு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். சாத்தானுடைய மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையிலே மிகவும் பிரதானமாக சொல்லப்படக்கூடிய வேலை 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. பிசாசானவனுடைய இச்சையின்படியே செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் அவர்கள் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பிசாசானவனுடைய 3வது அரண் என்ன என்றால் இச்சைகளை தூண்டும் அரண், இச்சைகளை தூண்டக்கூடிய அரண். இந்த கடைசி காலத்தில் இச்சைகள் என்கிறது பல பட்ட சூழ்நிலைகளிலே உருவாக்கப்படக்கூடிய மகா பெரிய பயங்கரம் வாய்ந்த நிலைகளிலே ஒன்று.
இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் இச்சிக்கப்படத்தக்க அநேகம் காரியங்களிலே விழுந்து போகக்கூடிய நிலைகளை நோக்கி அவர்களை இழுத்து கொண்டு போகும்படி இந்த பொல்லாத சாத்தான் இச்சைகள் என்கிற ஆயுதங்களை கடைசி நாட்களில் தீவிரமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சில விதமான இச்சைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இச்சைகள் உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது உண்டானால் நீங்களும் சாத்தானால் மோசம் போக்கப்படுகிறது உண்டு என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது வகையான இச்சையை பற்றி பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கும்படி இந்த இச்சையை தூண்டச் செய்கின்றான் பொல்லாத சாத்தான். சாத்தானுடைய இந்த கடைசி கால வேலைகளிலே முக்கியமான வேலை என்ன? உன் மாம்சத்தை சாத்தான் எழும்ப பண்ண ஆரம்பிக்கிறான். உன் மாம்சத்தின் இச்சிக்கக்கூடிய காரியங்களை எழும்ப பண்ண ஆரம்பிக்கிறான். உலகத்திலே காணப்படும் பிரச்சனைகள் பிரதானமானவைகள் அல்ல. உலகத்திலே வந்திருக்கக்கூடிய காரியங்கள் பிரதானமானவைகள் அல்ல. உலகத்திலே வந்திருக்கக்கூடிய உபத்திரவங்கள் மகா பெரிய பிரதானமானவைகள் அல்ல. இவைகளை காட்டிலும் உன்னுடைய மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எத்தனை கிறிஸ்தவர்கள் கண் சொருகி போய் ஆண்டவராகிய தேவன் எத்தனை முறை அவர்களை பெயர் சொல்லி அழைத்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கென்று அவர்களை ஆண்டவராகிய தேவன் பிடித்து இழுக்க ஆரம்பித்தாலும் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரோடு கூட மல்லு கட்டி கொண்டு வராமல் இருக்கிறதுடைய காரணம் மாம்ச இச்சை. மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை, மாம்ச சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அவர்கள் மூழ்கி இருக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்கேற்ற நிலைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சாத்தான் இதைத்தான் இந்த கடைசி நாட்களிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான். சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன? சாத்தானுடைய முக்கியமான தந்திரம் என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மாம்சத்தின் இச்சைகளை சாத்தான் எழும்ப பண்ண ஆரம்பிக்கிறான். எத்தனை காரியங்களிலே பிரசங்கங்களில் இந்த இச்சைகளை பேசக்கூடிய பிரசங்கங்கள் எத்தனை, மாம்ச இச்சையை தூண்டக்கூடிய பிரசங்கங்களை பேசக்கூடிய வார்த்தைகள் எத்தனை. இவைகள் எல்லாம் பொல்லாத சாத்தானுடைய காரியங்களிலிருந்து உருவாக்கப்படக்கூடியவை. இந்த கடைசி நாட்களில் ஊழியங்கள் என்கிற பேர்ல ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க இப்பொழுது நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன? உங்கள் ஐஸ்வர்யத்தை நோக்கி உங்கள் கண்களை திருப்புங்கள், உங்கள் ஆஸ்திகளை நோக்கி கண்களை திருப்புங்கள், உங்களுக்கு உண்டான உணவைகளை நோக்கி கண்களை திருப்புங்கள். இந்த மாதிரி கடைசி கால ஊழியம் என்று ஜனங்களை வஞ்சிக்கும் ஊழியங்களை விட்டு தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நோக்கி உங்கள் கண்களை திருப்புங்கள் என்று சொல்லி மாம்ச இச்சைகளை தூண்டச் செய்யக்கூடிய பொல்லாத பிசாசு, மாம்சத்துக்குரிய காரியங்களை தூண்டக்கூடிய பொல்லாத ஆவி, இவனுடைய முக்கியமான வேலை என்ன? உன் ஆவியை மெய்யாகவே எழும்ப விடாத அளவிற்கு மாம்ச இச்சைகளினால் ஆவிக்குரிய காரியங்களை அடக்கி போடும்படி சாத்தான் இச்சை என்கின்ற மகா பெரிய கண்ணிகளை இந்த கடைசி நாட்களில் உருவாக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை ஆவிக்குரிய ஜனங்கள் கூட இந்த மாம்ச இச்சைகளினால் பிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். வேலை என்கின்ற காரியங்களை மேற்கொள்ள முடியாத இச்சைக்குரிய ஒரு வாழ்க்கை, உலகம் என்கின்ற காரியங்களின் அடிப்படையிலே மேற்கொள்ள முடியாத இச்சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பணம் என்கின்ற காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் இச்சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, புகழ் என்கின்ற விஷயத்திலே மேற்கொள்ள முடியாமல் இச்சிக்கக்கூடிய வாழ்க்கை, எத்தனை ஆயிரக்கணக்கான இச்சைகளிலே ஜனங்களை சிக்குண்டு போக பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே ஒரு விஷயம் கூட உனக்குரியது இல்லை. எந்த காரியங்களை நீங்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாலும், எதை நீ மேன்மையாக பார்க்கிறாயோ அது உனக்கு உரியது அல்ல, அது உனக்கு உடமையானது அல்ல. கர்த்தர் அதை தான் சொல்றாரு. இந்த உலகத்திலே காண்பிக்கப்படும் எதற்கும் அதிகாரி நீ இல்லை. இந்த உலகத்தை தாண்டி வேறொரு காரியத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சாத்தான் மாம்சத்தின் இச்சைகளை ஜனங்களுடைய வாழ்க்கையை தூண்டி 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 ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்க விடாத அளவிற்கு அவனுடைய கண்களை உலகத்தோடு கூட இறுக்கி கட்ட ஆரம்பிக்கின்றான். உலகத்தின் காரியங்களை மேன்மைப்படுத்தி பேச ஆரம்பிக்கின்றான். உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை முக்கியத்துவப்படுத்தி ஆவிக்குரிய வல்லமைகளை சாத்தான் உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். இந்த கிரியைகளை அழிக்கத்தான் தேவன் உன்னையும் தெரிந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை தேவனுடைய ஜனங்கள்
அனனியா சப்பீராள் என்கிற மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றின கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் அவர்களை அழைத்து எல்லா ஜனங்களையும் அழைப்பித்து சொன்னாங்க, நமக்குள் அநேக விதமான மார்க்க பேதங்களை நாம் பார்க்கணும். நம்முடைய கூட்டத்தில் சில பேர் ஐசுவரியவான்களா இருக்கிறாங்க, சில பேர் ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்க. நமக்குள் இப்படிப்பட்ட மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே உங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் விற்று அதனுடைய கிரயங்கள் அவருடைய தொகைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைங்க. எல்லா காரியங்களையும் நாம் சமமாக பகிர்ந்து கொண்டு சமநிலைக்குரிய வாழ்க்கையின் ஊடாக நம்ம கடந்து போவோம். கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தையாக காணப்பட்டது. எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் உடைமைகளை விற்றாங்க. எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் பொருளை விற்க ஆரம்பித்தாங்க. இந்த அனனியாவும் சப்பீராளும் தங்களுடைய பொருளை அவர்களும் விற்றார்கள். விற்றுவிட்டு வரக்கூடிய நேரத்தில் மாம்சம் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தது. இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சா, ஒருவேளை எங்கே அவர்கள் எல்லா மக்களுக்கும் பங்கிடும் பொழுது உங்களுக்கு உண்டான உடைமைக்குரிய காரியங்களிலே சிறிய தொகை மட்டும் உங்க கையில் வந்துச்சுன்னா இனி வருங்காலத்திற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆகவே இந்த பொருளிலே இருக்கக்கூடிய பொருளிலே ஒரு பங்கை வஞ்சித்துக் கொண்டு மீதி தொகையை கொண்டு போய் வைத்தால் போதுமானதா இருக்கும் என்கிறதை பற்றி அவர்களுடைய மனதிலே யோசனையை தோன்றினது எது என்றால் மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாம்ச நினைவுகள் அவனுடைய ஊழிய சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில, அவனுடைய ஆவிக்குரிய நிலை என்கின்ற ஒரு வாழ்க்கையில, அவனுடைய ஜெபம் என்கின்ற பரிமாணத்தில், அவனுடைய பிரயாசம் என்கிற பரிமாணத்தில், அவனுடைய ஆண்டவராகிய தேவனோடு வைக்கக்கூடிய ஐக்கியம் என்கிற பரிமாணத்தில் மெய்யாகவே மாம்சம் அநேகமான காரியங்களில் கலப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிருது. மாம்ச கலப்புகளினால் வரக்கூடிய எதுவும் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைகிறதே இல்லை. பிரியமானவனே, முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், மாம்சத்தினால் வரக்கூடிய கலப்புகளின் அடிப்படையிலே வரக்கூடிய எதுவும் ஆவிக்குரிய நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே அனுமதிக்காது. சாத்தான் அதனால்தான் இந்த மாம்ச இச்சையை தூண்ட ஆரம்பிக்கிறான். எங்கே ஒரு வேளை ஆவிக்குரிய காரியங்களிலே போய் சாத்தானுடைய மாய உபாய தந்திரங்களை புரிந்து கொண்டு ஆவிக்குரியவனாய் எழும்பி சாத்தானை நோக்கி தன்னுடைய காய்களை நகர்த்தி சாத்தானை அடித்து நிர்மூலமாக்கி விடுவான் என்று சொல்லக்கூடிய பயம் பிசாசுக்குள் இருக்கிறதுனால மாம்சத்தின் நிலைவுகளை கட்டுப்படுத்த முடியாத மாம்ச ஆசைகளை, மாம்ச இச்சைகளை பொல்லாத பிசாசு தூண்டி தூண்டி ஆவிக்குரிய நிலைகளில் நின்று உங்களை மெய்யாகவே கீழே விழப்பண்ண ஆரம்பிக்கிறார். எத்தனை முறை நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் என்கிற பிரயாசம் நமக்குள் வந்தாலும் ஏன் என்னால் எழும்பி நிற்க முடியல, ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஏன் என்னால் ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய ஜெபத்தை செய்ய முடியல, சாத்தானுக்கு விரோதமாய் உழைத்து எழும்பி நின்று பிசாசின் ராஜ்யங்களை அழிக்க வேண்டும் என்கிற வைராகியம் எனக்குள் பற்றி எரிந்தாலும் ஏன் என்னால் கிரியைகளை நடப்பிக்க முடியல? ஒரே காரணம், மாம்ச இச்சை. மாம்ச இச்சை அது உலகத்தோடு கூட உன்னை மெய்யாகவே இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்களை நீ தனி ஒருவனாக நின்று செய்ய முடியாதப்பா. எத்தனையோ விதமான பரிசுத்தவான்களால் ஆகாத காரியம் உன்னால் எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? இந்த மாம்சம் பேசுகிறது உன்னோடு கூட. இந்த மாம்சம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிய மகா பெரிய ரட்சிப்பினுடைய திட்டத்தை செயல்படுத்த உன்னால் ஆகாது, உன்னால் முடியாது. ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாரும் எந்திரிக்கும் போது நீ எந்திரி, எல்லாரும் போய் நின்னா நீயும் போய் நில்லு, எல்லாரும் போய் பேசினா நீயும் போய் நின்று பேசு, எல்லாரும் போய் தன்னுடைய பட்டயத்தை உருவினா நீயும் போய் உருவு. அதுக்கு முன்னால நீ போய் முன்பதாக உருவி விடாதே, நீயாக ஏதாகிலும் காரியத்தை செய்து விடாதே. மாம்சம் உன்னை தரையோடு கூட இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு யுத்த வீரனுக்குரிய அழைப்பு, ஒரு யுத்த வீரனுக்குரிய அழகு என்றால் என்ன தெரியுமா? முதல் வெட்டு, முதல் பட்டய குத்து உன் குத்தாய் இருக்க வேண்டும். முதல் பட்டயத்தை சுழற்றக்கூடிய தன்மை அது உன்னுடையதாய் இருக்க வேண்டும். சாத்தானுடைய தலையை வாங்கி போடக்கூடிய முதல் பணி அது உன் பணியாய் இருக்க வேண்டும். எல்லாரும் போகட்டும் நானும் போகிறது என்கிற ஒரு காரியம் அல்ல. நான் முந்தி எழும்ப வேண்டும், நான் முந்தி புறப்பட வேண்டும். அதுதான் ஒரு யுத்த வீரனுக்குரிய ஒரு அழகு, அதுதான் ஆவிக்குரிய மனிதனுடைய மகா பெரிய உன்னதமான திட்டம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையன், மாம்ச இச்சைகள் உன் ஆவிக்குரிய காரியங்களிலே எழும்ப விடாத நிலையை நீங்களா யோசிச்சு பாருங்க. எத்தனை தூரம் எழும்ப வேண்டும் என்று பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்ப முடியாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறதனுடைய காரணம் என்ன?
என்னால் இயங்க முடியாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்ன? எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டேன், எத்தனை காரியங்களை நான் அறிந்து கொண்டேன், எத்தனை திட்டங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் யார் என்பதை பற்றி கர்த்தர் சொன்னாரே, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினாரே, நான் செய்ய வேண்டிய பணி என்ன, ஓட வேண்டிய ஓட்டம் என்ன, செய்ய வேண்டிய காரியம் என்ன, கர்த்தர் என்னோடு கூட தீர்க்கமாய் பேசினாலும் ஏன் என்னால் கிரியைகளை நடப்பிக்க முடியவில்லை? மாம்ச இச்சை என்னை தரையோடு கூட இழுக்கிறது. இந்த மாம்ச இச்சையை மட்டுமல்ல பிரியமானவனே, கர்த்தர் சொல்லுகின்றார், மாம்ச இச்சைகளை தூண்டும்படிக்காக பெரிய ஆயுத சாலை அமைத்து வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா பிசாசு? அரணான பட்டணத்தை அமைத்து வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? அந்த அரணான பட்டணமாகிய இந்த மாம்ச இச்சைகளை தூண்டக்கூடிய பட்டணங்களை நோக்கி குறிவைத்து தாக்கும் பொறுப்பை தேவன் உன் கையிலும் என் கையிலும் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பிசாசை அழிக்க அல்ல, 1000 பிசாசை, லட்சக்கணக்கான பிசாசை, கோடா கோடியான பிசாசை அழிக்கவே உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். நீயும் நானும் எழும்ப வேண்டிய பணி, நீயும் நானும் ஓட வேண்டிய பணி ஒரு பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை மெய்யாகவே குறிவைத்து தாக்கக்கூடிய பணி அல்ல. சாத்தானுடைய ஒட்டுமொத்த ராஜ்யங்களை அழிக்கும்படி குறிவையுங்கள். சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை நோக்கி குறிவைத்து தாக்குங்கள். இச்சைகள் என்கின்ற காரியத்தை நிமித்தம் எத்தனை லட்சாதி லட்சமான மக்களை சாத்தான் தன்வசமாக இழுத்துக் கொண்டிருக்கிறான் பாருங்கள். அவங்களால எந்திரிக்க முடியல, அவங்களால ஓட முடியல, அந்த இச்சைக்குரிய காரியங்களிலே கட்டுண்டு சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மக்களை விடுதலை ஆக்குகிறதை காட்டிலும் முதல் பணியை கர்த்தர் சொல்லுகின்றார், சாத்தானை தாக்க வேண்டிய பணியை தேவன் உன் கைகளே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சாத்தானை அதமாக்கும் மகா பெரிய உன்னதமான வேலைகளை நீயும் நானும் செய்யும்படி இந்த காலத்தில் யுத்த வீரனாக நீ எழும்புகிறது உண்டானால், சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்க்கும் ஒரு மனிதனாய் நீ உன்னுடைய சாணத்தை விட்டு எழும்புகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சாத்தானையும் அவனுடைய ராஜ்யத்தை தவிடுபடியாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலம் எழும்ப வேண்டிய காலம், இந்த காலம் ஓட வேண்டிய காலம், இந்த காலம் சாத்தானுடைய அரணை குறிவைத்து தாக்கும் காலம், இந்த காலம் சாத்தானுடைய ராஜ்யங்களை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணக்கூடிய ஒரு காலம். இதற்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தேன் என்று சொன்னார். இதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொன்னார். இதற்காகத்தான் கர்த்தர் உன் மேலும் என் மேலும் தன்னுடைய ஆவியின் நிறைவை ஊற்றினேன் என்று சொன்னார். இந்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீயும் நானும் எழும்பி ஓட வேண்டிய காலத்தை நோக்கி கர்த்தராகிய தேவன் இதோ நம்முடைய காலங்களை முன்குறித்து வைத்தார். எழும்பு, தேவனுடைய பிள்ளையை எழும்பு, உன்னுடைய தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன்னை கட்டியிருக்கும் எல்லா விதமான கட்டுக்களை விட்டு எழும்பு. கர்த்தராகிய தேவன் உன்னுடைய கரங்களிலே தந்திருக்கக்கூடிய பட்டயங்களை சுழற்றி பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை மெய்யாகவே அதமாக்கும்படிக்காக உன்னுடைய சாணத்தை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். சாத்தானுடைய அரண்களை குறிவைத்து தாக்குங்கள். சாத்தானுடைய ராஜ்யங்களின் திறமைகளை மெய்யாகவே நிர்மூலமாக்குங்கள். சாத்தானுடைய எல்லா விதமான அந்தகாரத்தின் லோகாதிபதிகளுடைய சத்துவங்கள் யாவற்றையும் அபத்தமாக்கி போடுங்கள். இதற்காகவே தேவன் உன்னையும் என்னையும் அழைப்பித்தேன் என்று சொன்னார். அழைப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே எழும்பு, இதோ கர்த்தர் உன்னை பிரகாசிக்கக்கூடிய வேளை வந்தாயிற்று என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய வேகங்களை, சாத்தானுடைய மும்முரங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமாகவே சாத்தான் அதிக வேகமாய் கிரியைகளை நடப்பிக்கிறான். அதையே தன்னுடைய அரணாய் வைத்திருக்கிறான் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். சாத்தானுடைய அற்புதங்களை அரணாக பிசாசு வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டோம். சாத்தான் இச்சைகளை தூண்டும் தன்மைகளை அரணாக வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த அரண்களை குறிவைத்து தாக்குவே எங்கள் ஆயுதங்களை தேவ பலமுள்ள போர் ஆயுதங்களாய் எழும்ப பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. எங்கள் எழும்பக்கூடிய காலம் வந்தாயிற்று என்று இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அறிந்து கொண்டதற்காய் நன்றி. இத்தனை காலங்கள் விழுந்து விழுந்து எழுந்த காலங்கள் போதும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று முதல் நாங்கள் தீவிரமாய் கடந்து போய் எங்கள் ஸ்தானங்களிலே இயேசுவின் ராஜ்யத்தை கட்டக்கூடிய பணிகளை செய்யும் ஒரு மக்களாய் எழும்பத்தக்கதாக சாத்தானின் முந்தின ராஜ்யங்களை தவிடுபடியாக
செய்யும்படியாக எங்கள் போராயுதங்களை வல்லமையினாலும் மகிமையினாலும் நிரம்ப பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை எதிர்க்கும் அக்கினி வைராகியம் பற்றி பிடிப்பதாக, பற்றி அவர்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எழும்ப பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். முடங்கி போன எல்லா ஆவிக்குரிய நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுவதாக. இன்று முதல் அவர்கள் செயல்படுத்தப்படும் தேவ பிள்ளைகளால் தங்கள் பட்டயங்களை உரையிலே இருந்து உருவி சாத்தானுடைய அரணிப்பான கோட்டைகளை தகர்க்க பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகமும் அந்த வைராகியமும் பற்றி எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அரண்களை நிர்மூலமாக்க தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தார். இன்று நீ எழும்ப வேண்டிய காலம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானுடைய வேகங்களை தகர்க்கவும், சாத்தானுடைய அற்புதங்களை நிர்மூலமாக்கவும், சாத்தானுடைய இச்சைக்குரிய காரியங்களை அபத்தமாக்கவும் தேவன் உன்னை இந்த நாளிலே கூர்மையான பட்டய கருக்காக உருவாக்கி இருக்கிறார். நீ எழும்ப வேண்டிய காலத்திலே எழும்பி சாத்தானுக்கு விரோதமாக உன் பட்டயங்களை சுழற்றுகிறது உண்டானால், அரண்களை தகர்க்கத்தக்கதாக நீ எழும்புகிற உண்டானால், சாத்தானுடைய ராஜ்யம் தரைமட்டமாய் தகர்க்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் ஏதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.